எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ எங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, போக்ரா அப்படின்ற இடத்துல வாராகி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக படகு மூலியமா நாம போயின்னு இருக்கோம். அங்க டிக்கெட் வாங்கி நாம அந்த படகுல ஏறுற காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. படகுல உட்காந்துட்டோம். படகு ஓட்டுறவர் சொல்றாரு, எல்லாரும் வந்துட்டு பேலன்ஸோட உட்காருங்க அப்படின்றாரு. நம்ம கூட ரங்கநாதன் சாரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தனலக்ஷ்மி மேடமும் வந்துன்னு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஓசூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் நாங்களும் ஒரே படகுல போயின்னு இருக்கோம். நாங்கள் இந்த வாராகி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த படகுல பயணம் பண்ணும்போது அந்த ஏரியுடைய காட்சியை பார்க்குறோம். நீங்களும் பாருங்க, சுற்றி மலைகள், அந்த மலைகளில் இருக்கக்கூடிய தண்ணிகள், நீர் ஊற்றுகள், மழை பெய்கிறப்போ வரக்கூடிய தண்ணிகள் எல்லாம் அந்த இடத்துல தேங்கி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இயற்கையாகவே உருவாயிருக்கு. அந்த பெரிய பள்ளத்தாக்கு ஏரிக்கு நடுவில் ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையில தான் வந்து வாராகி அம்மன் வேற்று அருள் பாலிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் போயின்னு இருக்கோம். அந்த ரம்மியமான காட்சி, விடியற்கால பொழுது, விடிஞ்சும் விடியாத ஒரு பொழுது, அந்த நேரத்தில் நாங்கள் அங்கே போயின்னு இருக்கோம். பாருங்க, அந்த பாறைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் வீட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. நாங்கள் அந்த அம்மனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படகுல போயின்னு இருக்கோம். அந்த தண்ணி அவ்வளோ தூய்மையாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. ஒரு சின்ன மாசு கூட அதில் இல்லாமல் இருக்குது. பச்சை பசேல்னு புல்வெளிகள் படர்ந்து இருக்கக்கூடிய மலைகளாக இருக்குது சுற்றி இருக்கிறதெல்லாம். அந்த மலைகளில் வந்து மரங்க அப்படின்றத விட வெறும் புல்வெளி தான் அதிகமாக இருக்குது. பாருங்க, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் தண்ணி தான் தெரியுது. அந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க. நாங்க அந்த படகு ஓட்டுறவர் நம்மள அந்த கோயிலை வந்து ஒரு சுத்திட்டு அதுக்கப்புறம் எட்டுன்னு வந்து கோயிலில் இறக்கி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம். நாங்க மனசுல நினைச்ச மாதிரியே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுத்தி அந்த படகை செலுத்துறாரு. நாங்க அந்த ஏரியை ரசிச்சபடி முதல்ல அந்த படகுல பயணம் பண்றோம். அந்த அழகான தண்ணி, மிதந்து வர போட்டு, இதில் நாம் பயணம் பண்ணுற அந்த சுக அனுபவம், இதெல்லாம் பார்த்தா இந்த உலகத்தில் கடவுள் இருந்து எல்லாத்தையும் படைச்சி நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கு. சொர்க்கம் நரகம் அப்படின்றது எங்கேயும் இல்லை, நாம் வாழற பகுதியில தான் இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அந்த சொர்க்கத்துக்கு தான் நாம் வந்திருக்கோமோ அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் ஒரு பிரமிப்போடையும் ஒரு பெரிய இன்பத்தோடையும் நாங்கள் அந்த படகுல பயணம் பண்ணின்னு இருக்கோம். அந்த படகோட்டி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி படகை செலுத்துறாரு. எங்களை நாங்கள் ஏறின இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோயிலுக்கு எட்டுன்னு வந்து அவர் உடலை அந்த கோயிலை சுற்றி அந்த படகை செலுத்துறாரு. அந்த இயற்கை காட்சிகளை நாங்கள் ரசிக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, வர எல்லாரையுமே அதே மாதிரி தான் அந்த கோயிலை சுற்றி அதுக்கப்புறம் தான் எட்டுன்னு வந்து இறக்கி விடுறாங்க. நாங்கள் அதை ரசிக்கிறோம். அந்த இயற்கையே கடவுளாக எங்களுக்கு தெரியுறாங்க. அதுவும் வாராகி அப்படின்றது ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். பார்த்தீங்கன்னாக்கா ரத்த பீஜன்ற அரக்கனை அழிக்கிறதுக்காக அம்மன் வந்துட்டு நவராத்திரி அப்படின்ற விழா நாம கொண்டாடுறோம் இல்லைங்களா? அந்த நவராத்திரியில 8 நாள் போராடுறாங்க. அந்த ரத்த பீஜனை வந்து அழிக்க முடியல. அப்போ வாராகியா அம்மன் வந்து அவதாரம் எடுக்கிறாங்க. இந்த வாராகி தான் படை தளபதியா தலைமை ஏற்று அந்த ரத்த பீஜன்ற அரக்கனை அழிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அன்னைக்கு அவங்க படைச்சி அவங்க அந்த போருக்கு புறப்பட்ட நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா துர்காஷ்டமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நவராத்திரியில வரக்கூடிய அந்த துர்காஷ்டமி வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நாள். எப்படி அந்த துர்காஷ்டமியில வந்து வாராகிய அம்மன் ஆதி பராசக்தி படைச்சாலும் அதே போல சூரியனும் காலை பொழுதுல பாருங்க வாராகி மாதிரியே வெளியில வராங்க. ஜோதி ஸ்வரூபமா மங்கள வடிவமா வந்துன்னு இருக்காங்க. அந்த சூரியனுடைய உதிக்கிற அந்த காட்சி தண்ணியில தீபம் ஏற்றி வச்ச மாதிரி நமக்கு அந்த தண்ணியில தெரியுது. அதை நாம ரசிக்கிறோம். அவ்வளோ அழகா இருக்கு. அதை நாம பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த படகோட்டி நம்ம அம்மனை வணங்க வேண்டிய அந்த கோயிலுடைய கரையில நம்மளை எடுத்துன்னு போயிட்டு நிற்க வைக்கிறாரு. படகு வந்துட்டு கிட்டத்தட்ட கிட்ட போயிட்டு நாம தண்ணியில கால் வைக்காத மாதிரி நேரடியா அந்த மலையில கால் வைக்கிற மாதிரி அவர் படகை திருப்பி எடுத்துன்னு போயிட்டு நிறுத்துறாரு.
நம்ம ஒரு பயங்கலந்த ஒரு பயணமாக தான் நம்ம அந்த படகுல நம்ம பயணம் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப ஆழமான ஏரியா அது இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் அற்புதமாக இருந்தாலும் நாம் உள் உணர்வு ஒரு பயத்தை நம்மளுக்கு ஏற்பட்டது. இருந்தாலும் நாம் வாராகி மேலே இருக்கக்கூடிய பக்தியில் தைரியமாகவும் தெம்பாகவும் அம்மனை பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்தோடையும் நம்ம அந்த படகுல பயணம் பண்ணுறோம். பாருங்க, சூரியன் உதிக்கிற காட்சி, அழகான ஏரி, மக்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா படகுல ரிட்டர்ன் போகிறதுக்காக ஏறின்னு இருக்காங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம் அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக. பாருங்கள், அந்த சூரியனுடைய உதயம் தண்ணியில் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இயற்கை காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறப்போ நேபாள் அப்படின்றது எவ்வளோ அற்புதமான ஒரு நாடு, எவ்வளோ அழகான ஒரு நாடு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எவ்வளோ பக்தியான மக்கள், அங்கே இறைவனே வசிக்கக்கூடிய அந்த இடங்கள் இதெல்லாம் பார்த்து பிரமித்தபடியே நாங்கள் கிட்டத்தட்ட அந்த பாறை கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம். அந்த படகு ஓட்டுறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லினா, நம்மளுடைய படகு நிறுத்துறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மற்ற படகு வெளியே போகட்டும் அப்படின்ற மாதிரி காத்துன்னு இருக்காரு. அப்போ தான் நம்முடைய படகு அங்கே போய் நிற்கும் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். நாம் பார்த்தீங்கன்னா நம்ம படகு நிற்கிறதுக்காக அங்கே இடத்துக்காக நம்ம வெயிட் பண்ணின்னு இருக்கோம். அந்த நேரத்தில் அவர் மறுபடியும் படகை செலுத்துறாரு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அந்த படகுல இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பயணம் பண்ண போகிறோம் அப்படின்றத நினைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷமாகவே இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படகுல போகணும், டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அந்த படகு ஓட்டுறவருக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் அந்த நேபாள் நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காசு கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் நம்ம ரிட்டர்ன் போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த படகுல வந்தோமோ அந்த படகுல தான் நாம் ரிட்டர்ன் போகணும் அப்படின்றது இல்லை. நாம் எந்த படகுல வேணாலும் ஏறி வருவோம். அதே போல் நம்மளை எந்த படகுல நாம் ஏறினாலும் நம்மளை மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துன்னு போயிட்டு விட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம காசு டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டிப்ஸு கொடுத்தாலும் அவங்க வாங்கறதில்லை. உண்மையாகவே அந்த படகோட்டிகளை பார்க்கறது நமக்கும் இறைவனுக்கும் அவங்க ஒரு பாலமாக இருக்கும்போது அவங்கள வணங்கணும் போல தான் நமக்கு தோணுது. அதில் நன்றி கலந்து அவங்க வணக்கத்தை நாம் சொல்கிறோம். சொல்லிவிட்டு நாம் கிட்ட போயிட்டு நாம் அந்த இடத்துல இறங்கிட்டோம். இறங்கி நம்ம கரை ஏறின உடனே நாம் முதல்ல பார்க்குற ஒரு விருட்சம், அந்த விருட்சம் அப்படின்னா ருத்ராட்ச விருட்சம். ருத்ராட்ச மரங்கள் நேபாளத்தில் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாறைகளுக்கு நடுவுலையும் இந்த மலைகளுக்கு நடுவுலையும் இந்த நதிக்கு நடுவுலையும் இருக்கக்கூடிய இந்த ஒரு இந்த திட்டு ஒரு பாறையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ருத்ராட்ச மரங்கள் இருக்குது. அதில் காய்களும் நிறைய காய்ச்சிருக்கு. அந்த காய்களை பறிக்கும் போது அங்கே இருக்கிறவங்க யாரும் நம்மளை தடை சொல்கிறதில்ல. நமக்கே பறிக்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்ததுக்கு ஒரு அடையாளமாக நம்ம ஒரு ருத்ராட்சத்தையை அந்த இடத்துலேருந்து பறித்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ருத்ராட்சையை நாங்கள் பறித்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், கோயிலுடைய என்ட்ரன்ஸ் பகுதி இது. இதுக்குள்ளே நாம் போகிறோம். நாம் உள்ளே போன உடனே முன்முதற் கடவுளான விநாயகர் பெருமான் இருக்கார். அவரை நாம் வணங்கிட்டு அடுத்ததாக ஆஞ்சநேயர், அவரையும் நாம் வணங்கிட்டு அடுத்தபடியாக உள்ளே போனோம்னா சப்த கன்னிமார்கள் இருக்காங்க. அந்த சப்த கன்னிகளை நாம் வணங்கிட்டு அடுத்ததாக மூலஸ்தானத்துக்கு போகிறோம். தேஜஸ் வடிவில் கம்பீரமாக சந்தன காப்பில் வாராகி அம்மன் வீட்டு இருக்காங்க. அந்த அற்புத அம்மனை நாங்கள் வணங்கிட்டு எங்களுடைய வேண்டுதெல்லாம் அவங்க கிட்ட வச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் வெளியில் வரோம். வெளியில் வரப்போ பார்த்தோம்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலை நம்ம வணங்குறோம். இந்த சிவன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா மறுக்கரையில் இருக்குது இந்த சிவன் கோயில். இவரை நாங்கள் வணங்குறோம். வணங்கிட்டு பஸ்ஸை நோக்கி நாங்கள் நடக்கிறோம். இந்த போக்ராவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலுடைய பேர் என்ன அப்படின்னா குப்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். வழிபோக்கன் சுவாமி குருசாமி அப்படின்ற இந்த
யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான சிவன் கோயில். அந்த கோயிலை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இயற்கையில் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியில் சிவன் வீட்டு இருக்காரு. அந்த கோயில் தான் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம இதை முடிச்சுட்டு அங்கே போகிறப்போ ஒரு டீ கடையில் நிற்கிறோம். அங்கே டீ சாப்பிட்றோம். டீ சாப்பிட்டு நம்ம கூட வந்தவங்களாம் எல்லாரும் இலைப்பாடுறாங்க. நாம் இப்போ போக்ராவில் இருக்கக்கூடிய அடுத்த சிவன் கோயிலுக்கு நாம் போக போகிறோம். இப்போ பாருங்க, பாலு சார் அங்கே நிற்கிறார் பாருங்க, கை காட்டுறாரு இல்லைங்களா? அவர் தான் இந்த யாத்திரையை ஏற்பாடு பண்ணி வழி நடத்தினாரு. அற்புதமாக சுற்றி காட்டினாரு. அவருக்கு பாலு சாருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். நம்ம குழுவில் வந்தவங்களாம் அங்கே உட்காந்து கொஞ்சம் இலைப்பாடுறாங்க. இலைப்பாடிட்டு நாங்கள் மறுபடியும் சிவன் கோயில் சொன்னோம் இல்லைங்களா, அங்கே போக போகிறோம். அந்த வீடியோவை அடுத்த வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு வெளியிடுறோம். இந்த வழிபோக்கன் சுவாமி குருசாமி யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேபாளில் நாங்கள் பார்த்த எல்லா கோயிலையும் உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.